ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக அந்த கன்றுக்குட்டிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வயிறு தொங்கும். முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நல்ல கீழே வயிறு நல்ல தொங்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முடி பார்த்திங்களா ஒரு மாதிரி புசு புசு புசுன்னு இருக்குது. இன்னும் இந்த பிறந்த முடி பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆயிடுச்சு. பட்டு 4 மாதம் கன்றுக்குட்டி மாதிரியாடா வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை. ஸோ அதனால் ஏன்னா இங்கே பசுந்தீவனம் இல்லாத மோஸ்ட்லி வரக்கூடிய பிரச்சனை தானே. ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ குடற்புழு நீக்கம் பண்ணதுக்கப்புறம் இப்போ மினரல் மிக்சர் நாங்கள் இப்போது கொடுத்துட்ருக்கோம். இதுங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பால் நிப்பாட்டியாச்சு. 2 மாதத்துலேயே பால் நிப்பாட்டிட்டோம். அது ஒரு பிரச்சனை. ப்ளஸ் வந்து ஏன்னா இழுத்து கட்ட முடியல, ரொம்ப கையை காலை போட்டு மிதிச்சிருது. அது ஒரு பிரச்சனைலாம் நாங்கள் 2 மாதத்தில் பால் நிப்பாட்டிட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டி திங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது ஒரு காரணம் பால் நிப்பாட்டுறதுக்கு. இந்த முடி பார்த்திங்கன்னா இன்னும் புசு புசு புசுன்னே இருக்குது. இதுக்கு இந்த முடி கொட்டுறதுக்கு நாங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணோம், முன்னால் இப்போ தானே மினரல் மிக்சர், முன்னாடிலாம் என்ன பண்ணோம், கடலை புண்ணாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வருவோம். கடலை புண்ணாக்கு சேர்க்கும்போது இந்த முடியெல்லாம் இந்த பிறந்த முடியெல்லாம் கொட்டி கொஞ்சம் மாடு கன்றுக்குட்டி அழகாக சைனிங்காக மாறிடும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். அது கொஞ்சம் இன்னும் வயிறு தொங்குது. ஸோ அதுக்கு இன்னொருத்தர பூச்சி மருந்து கொடுத்தா அந்த வயிறு மேலே புஷ்அப் ஆயிரும், மேலே போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம், நிறைய பண்ணைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க பண்ணைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாடு பார்த்திங்கன்னா மினுமினுப்பாகவே இருக்கும். அப்படியே மேலே தண்ணி பட்டால் கீழே வலிக்கிட்டு விழும், அப்படி இருக்கும். எங்கள் வீட்லேயுமே முன்னாடி மாடெல்லாம் அப்படி மேலே தண்ணி பட்டால் கீழே வலிக்கிட்டு தான் விழுகும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் அந்த மாடு வந்து மினரல் மிக்சர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மினரல் மிக்சரு நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு, கம்பு மாவு ப்ளஸ் தவிடு, இது 3 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஹெல்த்தியாகவே இருந்துச்சு. இது மாதிரி கால்சியம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மயிர் மண்ணாங்கட்டி பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் விலை ஏறி போச்சு. நம்ம கொடுக்க முடியலனாலும் கூட மாட்டுக்கு ஒரு 1.5 கிலோ மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 50 கிராம்னு வச்சா கூட ஒரு 1.5 கிலோ நம்ம கணக்கு பார்க்காம ஒரு 450 ரூபா பக்கமாக நீங்கள் செலவு பண்ணி மினரல் மிக்சர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பெரும்பான்மையான பிரச்சனைகளை நம்ம தவிர்த்தரலாம். மினரல் மிக்சர் கொடுக்கறதுனால செனை பொறிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மாட்டுக்கு மற்ற ஏன்னா எல்லாமே அதிலே வந்து அடங்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுது. மாடு பார்க்குறதுக்கு அழகாக ஷைனிங்காக அப்படியே பார்த்தா மெழுகு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் மினரல் மிக்சர் தான். ஸோ யூஸ் பண்ணி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.